இந்த நாளிலும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை என்னுடைய கையில் இருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாது. ஏசப்பா நம்மை அவருடைய கையில பிடித்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் இருக்கிறது. பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவன் சகலத்தையும் இழந்து போகிறான். தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறான், சரீர சுகத்தை இழந்து போகிறான். அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் அவமானங்கள் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறது, நோய் அவனை சூழ்ந்து கொள்கிறது. அந்த வேளையிலும் அவன் பயப்படவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தரை விசுவாசித்தான். என்னுடைய கர்த்தருடைய கரத்தில் நான் இருக்கிறேன், எந்த சூழ்நிலையும் என்னை அவருடைய கரத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது என்பதை அவன் விசுவாசித்தான். அது நிமித்தமாக அவனுக்கு கிடைத்தது என்ன? இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம், அநேக சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். இந்த நேரத்தில் தான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை என்னுடைய கரத்திலிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாது. பயமா? பறித்து கொள்ள முடியாது. வியாதியா? பறித்து கொள்ள முடியாது. தரித்திரமா? பறித்து கொள்ள முடியாது. அவமானமா? பறித்து கொள்ள முடியாது. எதுவும் 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 உங்களை என்னுடைய கரத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது என்று இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆகிய இந்த கால வேளையிலும் கர்த்தரை விசுவாசிங்க, கர்த்தரை நம்புங்க. யோபு நம்பினான், இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். நீங்களும் நம்புங்க, இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். காட் பிளஸ்.